ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. எலியை விரட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெரும் தொந்தரவு கொடுக்கறது எலி தொந்தரவு தாங்க. இந்த எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, கூட்டமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நாசம் பண்ணிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவின்னு எல்லா ஒயரையுமே கடிச்சு நாசம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பரு, துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடும். நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா காரில் இருக்கிற ஒயரை கூட அது வந்து கடிச்சு நாசம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சிருக்கிற பொருட்களை கூட அது வந்து நாசம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதனால நிறைய இன்ஃபெக்ஷன், வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. நம்ம கடைகளில் அதிகமான காசு கொடுத்து எலி மருந்துலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எலி வந்து அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மூளை முடுக்குகளை போய் இறந்து போயிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு பயங்கரமான பேட் ஸ்மெல் வரும். ஆனால் அந்த எலி வந்து எங்கே இறந்து கிடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு வழி ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட விரட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. எலி வந்து உங்கள் வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே செய்யாது. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமானது. இப்போ அடுத்ததாக இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் தான் நல்லா காரமாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எலிக்கு வந்து பிடித்தமான உணவில் சர்க்கரையும் ஒன்று தாங்க. இதோட வாசனைக்கு எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடும். இந்த வெள்ளை சர்க்கரையில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். சென்சோடைன் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கோல்கேட், பெப்சோடென்ட் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போது அடுத்ததாக சைடில் ஒரு இடிக்கல் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லைன்னா சின்ன மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோங்க. இந்த நிலக்கடலையில் ஒரு 10 போல் எடுத்து நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். கோதுமையில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமானதோ அதே போல் தான் இந்த நிலக்கடலையும். இந்த நிலக்கடலையும் எலிக்கு வந்து ரொம்பவே விருப்பமான ஒரு உணவு தான். இந்த நிலக்கடலையில் ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கல்குள்ளே சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு இதோட வாசனை வந்து நல்லா ஈர்த்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சாப்பிட்டுடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எலிகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரங்களில் தான் நம்ம வீட்டில் வந்து ஓவராக அட்டகாசம் பண்ணுங்க. ஸோ நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கனாலே போதுங்க. எலி வந்து காணாமலே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து தரையில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிரும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னென்னா, நம்ம எல்லார் வீட்டில்
வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுங்க. நமக்கு வந்து கீழே தரையிலையும் கரைப்படாமல் இருக்கும். இப்போது நம்ம பீஸ் போட்டு எடுத்த நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தரையிலையும் கரை எதுவும் படியாமல் இருக்குங்க. நம்ம இதில் கோதுமை மாவு, சர்க்கரை, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எலி வந்து சாப்பிட்டுடுங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களோட கண்ணுலேயும் கையிலையும் படாத மாதிரி ஒளிச்சு வைங்க. நம்ம வீட்டில் எலி தொந்தரவு எங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் இதை வந்து ஒன்றொன்னா எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நைட்டு நேரங்களில் நம்ம வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டு கிச்சனில் இந்த ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் எலி வந்து நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல் அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். அடுத்ததான் நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பருப்பு, மசாலா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து வச்சிடலாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுலேயும் வச்சிடலாம். இதே போல் உங்கள் வீட்டு கிச்சனில் வந்து கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து நைட்டு தூங்குனதுக்கப்புறமா பெட்ரூமில் வந்து பெட்டுக்கு அடியிலையுமே எலி தொந்தரவு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெட்டுக்கு அடியிலையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் எலி வந்து எங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் இது போல் எடுத்து வச்சு விடுங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து ரூமில் இருக்கிற கபோர்டுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடியிலலாம் கேப் இருக்கும் இல்லையா, கபோர்டு, பீரோ அதுக்கு அடியிலையும் கூட எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. சில நேரங்களில் பீரோவில் வச்சுருக்க துணியை கூட அது வந்து கடிச்சு வச்சிரும், செல்ஃபில் வச்சுருக்க துணியை கடிச்சு வச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டு ரூமுக்குள்ளேயும் இந்த மாதிரி கபோர்டு, பீரோன்னு அதுக்கு அடியிலலாம் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் இதெல்லாம் திறந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாகவும் எலி வருங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வெளியேயும் நீங்கள் வந்து இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டனில் நிறைய செடியெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கிற செடியும் கூட எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கார்டனில் வந்து எலி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை செடியில் வந்து பக்கத்தில் வச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எலி வந்து அந்த சைடாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்லாம் இருந்துச்சுன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து காரோட டயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து நீங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சு விடலாங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து சாகுமான்னு கேட்டிங்கன்னா எலி வந்து சாகாது. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலிகளுடைய சீரான நிலையை குலைக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு மயக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும். இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலி வந்து முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா எலிகளும் பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான மருந்து தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.